லாஸ்ட் வீடியோல எரர் பவுண்டரிஸ்ல இருக்க ஃபேல்பேக் காம்பனன்ட் பத்தி பார்த்தோம். தென் எப்படி ரீசெட் பண்றது எரர் பவுண்டரிய பார்த்தோம். தென் ஃபேல்பேக் காம்பனன்ட்க்கு ரீப்ளேஸ்மென்ட்டா நம்ம ஃபேல்பேக் ரெண்டர் யூஸ் பண்ணலாம். எய்தர் நம்ம ஃபேல்பேக் ரெண்டர் யூஸ் பண்ணலாம் இல்ல ஃபேல்பேக் காம்பனன்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆன் எரர்ன்ற ப்ராப் இருக்கு. அது நம்ம லாகிங் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேட்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்றது, அதே மாதிரி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ல இருக்க useErrorHandler பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டேட் ரெக்கவரி பற்றி பார்க்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டு நாட் டைப் கிராஷ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதாவது கிராஷ்ன்ற வேர்டு வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து டைப் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன். 1 அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இப்போ சப்மிட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டேட்டில் போயிட்டு 1 வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் போயிட்டு 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தோன்னா இப்போ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக நான் இங்கே போயிட்டு கிராஷ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். கிராஷ் அப்படின்னு கொடுத்தா வந்து நம்ம வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடுவோம். த்ரோ பண்ணால் இப்போ அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிடுச்சுல. இங்கே வந்து ரீசெட்ன்ற பட்டன் இருக்குல்ல. இப்போ நம்ம ரீசெட் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நம்ம ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸ்டேட் வந்து கிராஷ்னே இருக்குது. ஸோ இப்போ நான் திரும்ப போயிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப வந்து கிராஷ் ஆக தானே செய்யும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கோடை வந்து ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணலாம். வாக் த்ரூ பண்ணிட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ app.jsல மெசேஜ் அப்படி இங்கே வந்து ஸ்டேட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் எதர் லோக்கல் ஸ்டேட்டாவோ இல்லை குளோபல் ஸ்டேட்டாவோ இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து மெசேஜ் இந்த மெசேஜ் தான் வந்து நமக்கு வருது. இங்கே வந்து நமக்கு வருதுல்ல ஆப் கிராஷ்டு இந்த மாதிரி வருதுல்ல. ஸோ அந்த மெசேஜ் வந்து அங்கேருந்து தான் காமிக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனண்ட்டில் டு நாட் டைப் கிராஷ் இருக்குது. நம்ம அந்த ஸ்டேட்டை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். மெசேஜில் வந்து மெயின்டைன் பண்ணுறத பிரிண்ட் பண்ணுறோம். ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபேல்பேக் காம்பனண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா மெசேஜ்ன்ற காம்பனண்ட் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் காம்பனண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் மாதிரி வந்து வச்சுருக்கோம்ல. இப்போ நான் அந்த மெசேஜ் போகிறேன். ஸோ இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் காம்பனண்ட் மாதிரி வச்சுருக்கோம்ல. ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. தென் வந்து நம்ம பட்டன் வச்சுட்டு சப்மிட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டேட்டில் போயிட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா வந்து கிராஷா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ கிராஷ்னா அதாவது நம்ம கிராஷ்ன்ற டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ணியிருக்கோமா செக் பண்ணுறோம். அது கிராஷாக இருக்கும்போது நான் இங்கே வந்து த்ரோ பண்ணுறோம் எரரை. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த பிஹேவியர் இருக்குது. எப்போ வந்து நம்ம கிராஷ் அப்படின்னு டைப் பண்ணுறோமோ அப்போ இந்த நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எரர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் இப்போ நம்ம பார்க்குற இந்த எக்ஸாம்பிள் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ ஸ்டேட்டை வந்து இப்போ ஏன் வந்து நமக்கு ரீசெட் ஆகலைன்னா இந்த ஸ்டேட் வந்து காம்பனண்ட்குள்ளே இருந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரர் பவுண்டரி வந்து இந்த மெசேஜ்ன்ற காம்பனண்ட் தானே செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டேட் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெக்கவர் ஆகிடும். ஆனால் நம்ம ஸ்டேட் வந்து வெளியே வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஆப் காம்பனண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அப்போ எரர் பவுண்டரிக்கு வெளியே இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து ஸ்டேட் வந்து ரெக்கவர் ஆகலை. இப்போ அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண வைக்கணும். நம்ம எரர் பவுண்டரிக்கு வெளியே இருக்கிற ஸ்டேட்டை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த நம்ம என்பிஎம் பேக்கேஜில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன் ரீசெட் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன் ரீசெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டை வந்து என்ன வேல்யூவில் வந்து செட் பண்ணுமோ நம்ம ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்ற ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து செட், அதாவது ஸ்டேட் வந்து ரீசெட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரீசெட் கீஸில் வந்து என்ன இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரூன்றது தான் நம்ம வந்து ஃபால்ஸ், அதாவது இனிஷியல் வேல்யூக்கு வந்து நம்ம கொண்டு போயிடலாம். பட் நம்ம இது நம்ம ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி வந்து ஸ்டேட்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க அதே கோடு தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்னென்னா ஆன் ரீசெட் வந்து கால் பண்ணுறோம். இந்த ப்ராப் இருக்குது எரர் பவுண்டரியில் ஆன் ரீசெட்ன்ற ப்ராப் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்க்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து அனுப்புகிறோம். என்னென்னா இந்த செட் மெசேஜ் இருக்குல்ல, இந்த செட் மெசேஜை வந்து இங்கே வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து செட் பண்ணுறோம். அதான் ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேட்டை. அதே மாதிரி ரீசெட் கீஸில் வந்து நம்ம எந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோமோ அது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே வச்சாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அதில் வந்து சிம்பிளாக தானே ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் இனிஷியல் வேல்யூவே ஆல்ரெடி வந்து நமக்கு ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து நம்ம இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட போதும். பட் இப்போதைக்கு ரெண்டும் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் வந்து ரெக்கவர் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆன் ரீசெட் ப்ராப்பும் யூஸ் பண்ணுறோம், ரீசெட் கீஸும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ போயிட்டு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ நான் டேரெக்டாகவே கிராஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிடும். திரும்ப ரீசெட் கொடுக்குறப்போ நம்ம ஸ்டேட்டும் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. onReset ப்ராப் இருக்குது, இல்லை ResetKeys அப்படின்ற ப்ராப் இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பொறுத்தளவு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து இப்போ onResetKey வந்து ரிமூவ் பண்ணுறேன், அதாவது கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நமக்கு onReset ட்ரிகர் ஆனாலும் நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். நம்ம செட் மெசேஜ் வந்து ஏற்கனவே வந்து நல் ஸ்ட்ரிங் தானே வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்டேட் வந்து போயிடும். ஸோ அப்போ ResetKeys இல்லாமலும் இது ஒர்க் ஆகும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ போயிட்டு கிராஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ ரீசெட் பண்ணும்போது ரீசெட் ஆகிடுச்சுல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், ResetKeys மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஏன் அப்படின்னா நம்ம சிம்பிள் ஸ்டேட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்டேட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்டேட் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நான் இப்போ சொன்ன மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டராக வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எரர் ஹேண்ட்லர். எரர் ஹேண்ட்லர் ஒரு ஹூக் இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனில் எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பழைய இது க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது லான்ச் ஆகட்டும். நம்ம கோடில் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனண்ட் போகிறேன். ஆப் காம்பனண்ட்டில் ஹோம் அப்படின்ற காம்பனண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதை சுற்றி நம்ம வந்து எரர் பவுண்டரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எரர் பவுண்டரியில் பேக் காம்பனண்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து நம்ம எரர் அண்ட் ரீசெட் எரர் பவுண்டரியை தான் டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அங்கே வர எரர் மெசேஜ் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோம் காம்பனண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஹோம் காம்பனண்ட்டில் தான் வந்து நம்ம அசிங்க்ரனஸ் ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுறோம். அதாவது அசிங்க்ரனஸாக ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுறோம். இங்கே JSON பிளேஸ் ஹோல்டர் /posts அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஏபிஐ வந்து ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த போஸ்ட்ஸ் தான் வந்து ரெஸ்பான்ஸில் வரும். இது எல்லாமே சாம்பிள் வேல்யூஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இருக்கும். அந்த டைட்டில் எடுத்து தான் வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாம்பிள் ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்எஃபெக்ட் ஹூக்கில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை கேட்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வந்து நமக்கு ஏதாவது இந்த ஏபிஐ என் பாயிண்ட் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகும்ல. ஸோ அதை கேட்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து கேட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் போயிட்டு இங்கே இப்போ வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வரனால தான் நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம கரெக்டாக டைட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் எரர் வர வைக்கணும் அப்படின்றக்காட்டி நான் இங்கே போயிட்டு போஸ்ட் இருக்குல்ல, அது வந்து போஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணோம்னா இப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்து ரெண்டர் ஆகாதுல. ஏன்னா வந்து 404 வரணும். நமக்கு வந்து தப்பான யூஆர்எல் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கன்சோலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 404 வருது. இன் கேட்ச் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இங்கே வந்து கேட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எரரை. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்குள்ளே வந்து எரர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதே எரரை நம்ம எரர் பவுண்டரி வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் ரெக்கவரி ஸ்டெப்ஸ் வந்து எழுதிக்கலாம்ல. அப்போ எரர் பவுண்டரி வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹூக் இருக்குது, useErrorHandler அப்படின்னு ஒரு ஹூக் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட்லர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஹேண்டில் எரர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு useErrorHandler அப்படின்ற ஹூக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹூக் வந்து நம்ம ஆல்ரெடி எரர் வந்து கேட்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல. நான் இப்போ இங்கே போயிட்டு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா எரர் வந்து ப்ராபகேட் ஆகிட்டு நம்ம எரர் பவுண்டரி வந்து ரீச் ஆகும். இப்போ போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோட் வந்து எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே எரர் பவுண்டரியில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ app.jsல. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் வந்து நமக்கு வந்து இப்போ ஆப்பில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ரீசெட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து நம்ம ரீசெட் கொடுத்தாலும் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்டென்ஷனலாக வந்து யூஆர்எல் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். இதே இது மற்ற கேசஸ் வந்து நம்ம அப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ சில நேரம் வந்து ஏபிஐ வந்து டவுனாக இருக்கலாம், இல்லை 500 இந்த மாதிரி இன்டர்னல் எரர், இந்த மாதிரி நிறைய எரர் கேஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து வர்றப்போ, அந்த மாதிரி எரர் கோட்ஸ் வர்றப்போ நம்ம அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு யூசருக்கு வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு ஸ்க்ரீன் காமிக்கலாம், இல்லை வந்து எரர் மெசேஜ் காமிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் வந்து ரெக்கவர் ஆகாது. ரீசெட்னு கொடுத்தாலும் எதுவுமே நடக்காது. ஏன்னா வந்து நம்ம இன்டென்ஷனலாக வந்து யூஆர்எல் வந்து தப்பாக வந்து செட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ நான் இதை போயிட்டு போஸ்ட்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ இனிமேல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எரர் பவுண்டரியில் வந்து இது எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த டாக்குமெண்ட் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க.
இந்த என்பிஎம் பேக்கேஜில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லாமே வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து வச்சு நம்ம எப்படி எரர் பவுண்டரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது, இல்லை ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி வந்து இந்த மாதிரி ஏபி ரிலேட்டட் எரர்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது, யூசருக்கு வந்து எப்படி மெசேஜ் ரெக்கவர் ஆகுறதுக்கு எப்படி மெசேஜஸ் இல்லை ஸ்க்ரீன்ஸ் வந்து ஷோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் இதில் ஒரு கோட் பேஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து 2 கோட் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம சேனலோட கிட்டப்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.